Hi, this is Padmapriya. You are watching Padmapriya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய், ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். பிகாஸ் வந்துட்டு எனக்கு ஹெல்த் இஷ்யூனால என்னால் வீடியோ போட முடியல. அது மட்டும் பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் வந்து டோட்டலாக வந்துட்டு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கோல்டு ஒன்று வந்தது. அந்த கோல்டுக்கு அப்புறம் என்னோடய வாய்ஸ் வந்து மறுபடியும் நார்மல் வாய்ஸ்க்கு வரல. ஸோ நான் அண்டர் ட்ரீட்மெண்ட்டு தான் இருந்துகிட்ருக்கேன். அதனால் வீடியோ போட முடியல. சரி, இப்படியே இருந்தால் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வீடியோ இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோ தான். நாங்கள் வந்துட்டு சென்னை டு ஏற்காடு வந்து கார்லேயே போயிட்டோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் அது. நானும் எங்கள் ஹஸ்பண்ட் குழந்த 3 பேரும் தான் காரில் போனோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. போகும்போது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் போகிறீங்கன்றதை பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே நீங்கள் புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிற ஸ்பாட்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத முன்னாடி நீங்கள் ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா ஸோ அங்கே இருக்க ஸ்பாட் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணால் பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து லேக் ஃபாரஸ்ட் ஹோட்டல் ஏற்காடு. இது வந்து பார்த்திங்கன்னா 100 இயர்ஸ் ஹோட்டல் இது வந்து ப்ரீவியஸாக வந்து பிரிட்டிஷ் தான் டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏற்காட்டில் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு லேக்கு தான், ஏற்காடு லேக்கு. அதில் வந்து போட்டிங் இருக்குது. அந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் நம்ம வந்து போட் ரைட் பண்ணலாம். நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் சன்னும் தான் போட் ரைட் பண்ணாங்க. நான் வந்து ஜஸ்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இங்கே வந்து பக்கத்தில் எல்லாமே வந்துட்டு நிறைய ஹில்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே நல்ல அந்த க்ரீனரிஸ் இருக்கிறதுனால நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம என்ன தான் வந்து ஒரு ஹாட் சம்மரில் போயிட்டு அந்த லேக்குள்ளே போனாலும் நமக்கு அந்த ஃபீலே இருக்காது. ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், சில்க் ஃபார்ம், அண்ணா பார்க் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஷார்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது.
அதுக்கப்புறம் நியர்பை பிளேசஸ்லாம் சுற்றிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம். ரூமுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 8 o'clock இருக்கும். ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லியோ மூவி வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே படுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கனால மார்னிங் வந்துட்டு நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டலோடைய கான்ட்ரிபியூஷன் தான் அது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபுட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் பார்த்தது வந்து பக்கோடா பாயிண்ட், அதுக்கப்புறம் லேடிஸ் சீட், அதுக்கப்புறம் ஜென் சீட், அப்புறம் கிளியூர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு குட்டி குட்டி பிளேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே கவர் பண்ணிட்டோம் அன்றைக்கி ஃபுல் டே. இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய அசசரிஸாக இருக்கட்டும், இந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து கம்ஃபர்டபுளாக போட்டுக்கோங்க. நம்ம நிறைய நடக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு செப்பலோ எந்த மாதிரி ஷூ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வேர் பண்ணிக்கோங்க. வாட்டர் பாட்டில் வந்துட்டு கையில் எடுத்துக்கோங்க. ஹேண்ட் பேக்கோட வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. நிறைய ஸ்வெட்டிங்ஸ் ஆகும், நிறைய தண்ணி குடிக்க வேண்டி வரும். அது எல்லாமே கேரி பண்ணுற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருங்க. நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்லேயே இருக்கிறதுனால அவ்வளோ வாக் பண்ணதில்லை. ஸோ ட்ராவல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் வந்துட்டு டெய்லி வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes டெரஸில் அந்த மாதிரி வாக் பண்ணுங்கள். அப்போ ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆஃப்டர் ட்ராவலிங் வந்து நான் இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்தது வந்து பீக்கு பார்க்கு. நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் நிஜமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு வந்து இந்த டாக்ஸ் அண்ட் கேட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஃபியர் இருக்குது. அதனால் ரொம்ப நான் டச் பண்ண மாட்டேன். அது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் டச் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு பார்த்துருவேன். அது கிட்டக்க ஓடி வரும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், நான் ஓடிடுவேன். ஆனால் பேர்ட்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை, அது பிரச்சனை கிடையாது. யாருக்கெல்லாம் வந்துட்டு பெட்ஸில் ரொம்ப லவபிளாக இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். வெளியவே வர மாட்டீங்க. இதுக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, டைம் ஃப்ரேம் இருக்குது. 1/2 hour 45 minutes அந்த மாதிரி டைம் தான் நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வந்துடணும். அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போக சொல்லிடுவாங்க. அந்த இருக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் நட்ஸ்லாம் கொடுக்குறாங்க பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வருது, நம்ம மேலெலாம் உட்காந்துக்குது. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த மூமெண்ட் வந்து நமக்கு வந்து லைஃப்பில் எல்லாமே மறந்துடும். அந்த பெட்ஸோடு இருக்கும்போது, அந்த பேர்ட்ஸோடு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
அதுக்கப்புறம் கரடியூர் வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் பாப்பி ஹில்ஸ், அதுக்கப்புறம் கிளியூர் ஃபால்ஸ். நாம் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டாலே நிறைய வாக் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த கிளியூர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 120 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இறங்கணும், அதுக்கப்புறம் ஏறி மேலே வரணும். அங்கே வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோ இருந்துச்சு, குளிக்கிறவங்க குளிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு தண்ணியில் மட்டும் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நான் மேலே வந்துட்டேன். ஏற்காடு ட்ரிப்பு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்வீட்டாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you again, bye.